ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா மயூ இனிமேல் கோபி அப்பான்னு கூப்பிடக்கூடாது, உன்னை பெற்றவன் தான் அப்பா, இவன்லாம் உனக்கு அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பாக்கி வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க, சின்ன பிள்ளைங்கள இப்படி எல்லாம் பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் வர வர இப்போ ரொம்ப மாற்றிங்க, உங்கள் பையனை தவிர வேறு யாரும் உங்களுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்றாங்க, அதனால தான் எல்லாருமே திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. பாக்கி அவனுக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாகிடுச்சு, நீ வாயை மூடு, யாருக்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல. பாக்கி வந்துட்டு இன்னுமே கோவப்பட்டு, ஏன் அத்தை இப்படி பண்ணுறீங்க, அவங்க அவங்க மனைவியை கல்யாணம் பண்ணதுனால தான் அவங்க அப்பான்னு கூப்பிட்றாங்க, ஏன் அவளுக்கு அந்த உரிமை இல்லையா, அவங்க அம்மாவை இவங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல. அதே இப்படி பெற்றவன் மட்டும் தான் அவளோட பொண்ணாக இருக்கும், ஒட்டி விட்டாலாம் வந்து பொண்ணு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக திருப்பி பதில் பேச அந்த டைம் பார்த்தீங்கன்னா ராதிகா வராங்க. ராதிகா வந்துட்டு மையோ உனக்கு எதனா வேணும்னா என்கிட்டே கேள்வி, வேறு யாருக்கிட்டையும் கேட்காத, இனிமேல் நானே உனக்கு எல்லாமே வேணும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா வந்துட்டு மையோ கூப்பிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா மையோ ஓரளவுக்கு சமாதானப்படுத்திட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வராங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கோபி வராரு. கோபி வந்துட்டு ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, வர வர நீங்கள் ரொம்ப மாற்றீங்க, எல்லாருமே திட்டுறீங்க, அவள் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அவளும் என் பொண்ணு தானம்மா, அவள் நான் தானே பார்க்கணும், என்னை தவிர வேறு யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல. டேய் உன்னை பார்க்கறதுக்கோசம் இவங்க இத்தனை பேர் இருக்கும், நீ என்னடா அவங்க 2 பேர் தான் முக்கியன்ற மாதிரி பேசிட்டு இருக்க, ஏன் அப்போ நாங்கள்லாம் முக்கியம் கிடையாதா, உனக்கு இந்த அம்மா முக்கியமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுந்து நாடகம் ஆடுறாங்க. இதனால் கோபி பார்த்தீங்கன்னா அம்மா நீயும் தான்மா முக்கியம், அவங்களும் எனக்கு முக்கியம், நீயும் முக்கியமா, 2 பேருமே இந்த எனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்ல. அப்படியெல்லாம் முடியாது, நீ இன்னைக்கு யாருன்னு சொல்லி முடிவு பண்ணு, நானா இல்லை அவளான்னு சொல்ல. எனக்கு நீயும் முக்கியம் அவளும் முக்கியமா, இப்படியெல்லாம் கேட்டால் எப்படிம்மா பதில் சொல்கிறது, அவள் என்னை கல்யாணம் பண்ண போனவன், நீங்கள் என்னை பெற்றவங்க, ஒரு 2 கண்ணில் ஒரு கண்ணு தான் வேணும்னு சொன்னால் எப்படிம்மா, 2மே எனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்ல. என்னமோடா நீ வர வர ஆனால் என் பேச்சை மதிக்கவே மாட்டேன், என் பாசமே இருக்க மாட்டேது, உனக்கு அவங்க 2 பேர் மட்டும் தான் கண் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி சொல்லிவிட்டு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழி கோபி மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு பாக்கியை கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சிட்டு இருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கி வந்துட்டு இவங்க என்ன தான் பிளான் போட்டாலும் பார்த்தீங்கன்னா நான் கோபி கூட சேர்ற மாதிரி இல்லை, அவர் என்னை வேணான்னு சொல்லி தானே போனார், அது போனவராகவே இருந்துட்டோம், நான் திருப்பி என்ன ஆனாலும் ஒன்று சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராதிகா சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு இல்லை கோபி வர வர உங்கள் பக்கம் தான் இது வந்துட்டு இருக்காங்க, நீங்களுமே வந்துட்டு கோபிக்கு வர வர ரொம்ப பாசம் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, அவர் மேலே ரொம்ப அக்கறைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ மனிதாபிமான அடிப்படையில் தான் அவருக்கு எல்லாமே பண்ணுறேன், அது உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் என் மனசுல எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியமே வந்துட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுது. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு கோபி வருவானா, அவன் வந்தான்னா திருப்பி எதானு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கோபி வராங்க. கோபி வந்துட்டு ஏடா ராதிகாவுக்கு இதெல்லாம் பண்ணிட்டியா, எல்லா வேலையும் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்காமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவள் வேலையை பார்த்துவாம்மா, நீங்கள் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு சரி பாக்கியாவுக்கு வந்து ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் ஆளுக்கெல்லாம் அனுப்புறேன்னு சொன்னேன், பண்ணிட்டியா, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா, அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பார்த்து பண்ணுற, நீ தான் எல்லாம் பண்ணணும், நீ உன்னை விட்டா அவளுக்கு வேறு யாரா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைஸாக இது பண்ணுறாங்க. அது கோபி இதுட்டு சரிம்மா எனக்கு தெரியுமா ஐயா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துருவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாக்கியா வராங்க. பாக்கியா வந்துட்டு என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் எனக்கு என்ன, நான் கேட்டது சின்ன ஹெல்ப் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை, நீங்கள் எதுவும் கற்பனை பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வாயை அடக்கிட்டு அமைதியாக வெளியே போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் எழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.